ஃபஸ்ட்டு நாள் வருமானத்தில் முத்து வந்து செங்கல்லாம் வாங்கி மேலே அடுக்கி வைக்கிறாரு. அப்போவும் விஜயை வந்து முத்து வந்து பாராட்டலை, திட்ட தான் செய்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ருதிக்கு வந்து ரவி வந்து நெய் பாலிஷ் போட்டு நெய்லெல்லாம் கட் பண்ணி நெய் பாலிஷ் போடுறாரு. இதை விஜயை பார்த்துட்டு எதுக்குடா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. பெரிய மனோஜுக்கு வந்து பெரிய கஸ்டமராக வர்றாங்க. 7 லட்சத்துக்கு வந்து ப்ராடக்ட்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குறாங்க. மனோஜுக்கு ஒரே சந்தோஷம். பில் போட்டுடலாங்கும் போது வேண்டாம், ஜிஎஸ்டி வரிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இல்லைனா வேறு கடைக்கு போயிடும் அப்படின்னு சொன்னது மனோஜ் வந்து ஜிஎஸ்டிலாம் சரி போடலாங்க சார், கொடுங்க சார்னு சொல்லி வேகமாக அமௌண்ட்டை மட்டும் கையில் வாங்கிட்டு வேகமாக கொடுத்து விட்டுறாரு. எல்லா பொருளையும் ஏற்றி விட்டுறாரு. வேகமாக ஃபோன் பண்ணி சந்தோஷமும் படுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பணமெல்லாம் கள்ள நோட்டாக என்னன்னு தெரியல, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. விஜயக்கிட்ட வந்து சொல்லி அழுகிறாரு. இவ்வளோ பணத்தையும் ஒரே நாளில் விட்டு தொலைஞ்சிருக்கீடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி விஜயா வந்து ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்றாங்க. மனோஜ் சொல்லிக்கிட்டு அழுகிறாரு. இதை சரி பண்ணுறதுக்கு விஜயா தான் உதவி செய்வாங்க போல். அடுத்த வாரம் இப்படி தாங்க போகுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் கொடுங்க.